रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं पुदाग्र्यं नारायणादियतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीवंशटगोपश्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जवृङ्गं श्रीवासुदेव गुरुवर्यकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिह्नं मकरमशमाश्रयामः। श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गे श्रेयमाश्रये चिन्तामणिमिवोद्वान्तमुत्सङ्गे अनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यद्वो विभ्रमभेदतः इच्छे चिद्वयवैषम्य निम्नोन्नतम् इदं जगत्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயற்புதுமையாண்டாள் அரங்கற்க பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. 30 பாசுரங்கள்ல அவளும் அவன் திருடிகளை சரணாகதி செய்தாள், நம்மளையும் செய்ய சொன்னாள். இதை நம்ம ஐயைந்தும் அப்படின்னு சொல்றோம். ஐயைந்தும் அப்படின்னு சொன்னாக்க மொத்தம் 30 பாட்டு, அதை அஞ்சஞ்சா பிரிச்சிருக்கா. அதனாலதான் ஐயைந்தும் அப்படின்னு சொல்லப்படுறது. முதல் 5 பாசுரங்கள் நமக்கு முன்னுரையாக இருக்கு, அதுதான் அவதாரிகை. அதை நேற்றைய தினம் வரைக்கும் அனுபவித்தோம். மார்கழி திங்கள் மதிநிறந்த நன்னாளால் என்ற பாசுரத்திலிருந்து துவங்கி 5ஆம் பாட்டான மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்னும் பாசுரம் வரையில் அவதாரிகை. இதன் மேற்படியாக அடுத்த 5 பாடல்கள் இன்னிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அது அடுத்த 5 10 பாடல்கள். அதை பார்க்கறதே மொத்தம் 10 பாடல்கள். 6ஆம் பாசுரத்திலேருந்து 15ஆம் பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் 10 கோபஸ்திரீகளை வந்து எழுப்புறா. இவாள்லாம் கண்ணனையே அனுபவிக்க வேண்டும், கண்ணனை மட்டுமே தலைவனாக கொள்ள வேண்டும் என்று இவர்கள் இந்த நோன்பை மேற்கொள்கின்றார்கள். இப்ப இந்த எல்லா கோபியர்களுமே ஆய்ப்பாடி ஸ்திரீகள்ல பார்த்தோம்னா எல்லாருமே இளம் ஸ்திரீகள் தான். அதுல ஆண்டாள் 6ஆம் பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து 15ஆம் பாசுரம் பரியந்தம் வரைக்கும் 10 கோபியர்களை எழுப்புறா. அப்ப இந்த இடத்துல சொல்றச்சே 10 கோபியர்கள் மட்டும்தான் தூங்கின்னு இருந்தாளா, மீதி இருக்கிறவாள்லாம் மூச்சுன்னு இருந்தாளா? அப்போ அப்படின்னா ஒரு 10 பேர் தூங்கின்னு இருந்தா பாக்கி இருக்கிறவா மூச்சுன்னு இருக்கா. அது என்ன 10 பேர் மட்டும் தூங்குறா, மீதி இருக்கிறவாள்லாம் மூச்சுன்னு இருக்காளே, அது என்ன 10 பேர் கணக்குன்னா இத இப்படி பார்க்கணும். இந்த கோபியர்கள் எல்லாம் தூங்கல, பகவத் அனுபவத்தினாலே ஒரு மயக்கத்துல உட்காண்டிருக்கா. ஆயுதங்கள்னு பார்க்கறதே 2 விதமான ஆயுதங்கள் உண்டு. ஒன்று ஜிரும்பணாஸ்திரம்னு பேரு, இன்னொன்று மோகனாஸ்திரம்னு பேரு. அர்ஜுனன் ஜிரும்பணாஸ்திரத்தை பிரயோகம் பண்றதே எதிரில் இருந்தவாளுக்கெல்லாம் எங்க ஓடுறான்னு தெரியல, எதுக்கு ஓடுறான்னு தெரியல, எதுக்கு உட்காண்டிருக்கான்னு தெரியல, எதுக்கு நிக்கிறான்னு தெரியல, அப்படி ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல அவ உட்காண்டிருக்க. ஒரு பெரிய குழப்பத்தை வந்து அந்த ஜிரும்பணாஸ்திரம் ஏற்படுத்துறது. விராட்ட பருவத்தை பார்க்கறதே அர்ஜுனன் மோகனாஸ்திரத்தை பிரயோகிக்கிறான். அதை பிரயோகிச்ச அடுத்த நிமிஷம் எதிர்க்க இருந்த ராஜாக்கள் அத்தனை பேருமே மயக்கமாயிடுறா. இது 2த்துக்கும் உண்டான வித்தியாசம் தானே தவிர்த்து 2மே அம்புகள் தான். ஜிரும்பணாஸ்திரமும் அம்புதான், மோகனாஸ்திரமும் அம்புதான். 2தோட எஃபெக்ட் மட்டும்தான் மாறுறது.
இந்த விராட்ட பருவத்தை சொல்றச்சே மோகனாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு பின்னாடி வந்து மேல் உத்திரியத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சரித்திரங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதனால இந்த இடத்துல ரெண்டுமே ஆயுதங்கள் தானே, அதோடைய எஃபெக்ட் மட்டும்தான் மாறுறது. ஜிரும்பணாஸ்திரமும் ஆயுதம் தான், மோகனாஸ்திரமும் ஆயுதம் தான். ஆனா ஜிரும்பணாஸ்திரம் பிரயோகிச்ச உடனேவே நிறைய பேரை குழப்பத்தில் தள்ளி விடுறது எல்லாரையும். இதே மோகனாஸ்திரத்தை பார்க்கறதே எல்லாரையும் மயக்கமாக்கி விடுறது. இவ்வளவுதானே வித்தியாசம். ஆனா ரெண்டுமே அஸ்திரங்கள் தானே. அந்த மாதிரி ஆய்ப்பாடி ஸ்திரீகளுக்கு கிருஷ்ணாஸ்திரம் அப்படின்றது அவ மேல இருக்கு. இந்த கிருஷ்ணன் என்னும் அம்பு இது ரெண்டு விதமா வந்து ஆய்ப்பாடி ஸ்திரீகள் மேல போய் விழருது. ஒரு சில பேருக்கு ஜிரும்பணாஸ்திரமாகவே இருக்கு, இன்னும் சில பேருக்கு மோகனாஸ்திரமாகவே இருக்கு. ஜிரும்பணாஸ்திரமா இருக்கிறவாளுக்கு அவ என்ன பண்றா அப்படின்றது அவளுக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு அவ பாட்டுல பண்ணிட்டு இருப்பா, அவ காரியத்தை அவ பண்ணிட்டு இருப்பா. நான் என்ன பண்றான்னு தெரியாது, எப்படி பண்றான்னு தெரியாது, ஆனா பண்ணிட்டு இருப்பா அந்த காரியத்தை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆய்ப்பாடியில இருந்த கோபஸ்திரீகள்லாம் எப்படி இருந்தான்னு கேட்டா, அவள்லாம் கண்ணன் மேல அப்படி ஒரு மயக்கத்துல இருந்தா. ஒரு சில பேர் மயக்கத்துல இருந்தா, ஒரு சில பேர் அந்த கண்ணன் பக்தியில இருந்த மயக்கத்தினால அவ பண்ணக்கூடிய வேலைகள்லாம் கூட கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்போ தயிர் வைக்கிறவா, பால் விற்கிறவா, வெண்ணெய் வைக்கிறவாள்லாம் இருப்பாளோ இல்லையோ, அவள்லாம் என்ன பண்ணாலும் தலையில வந்து பானைகளை சுமந்துண்டு கிருஷ்ணா, தாமோதரா, கோவிந்தான்னு பெருமாள் நாங்களை சொல்லிட்டே கூறு போட்டு வித்தா. நியாயமா என்ன பண்ணிருக்கணும், தயிர் இவ்வளோ, பால் இவ்வளோ தானே வித்துருக்கணும். ஆனா அது பண்ணாமல் கிருஷ்ணா, தாமோதரா, கோவிந்தான்னு வித்துட்டு இருந்தானா, அப்ப எந்த அளவுக்கு அந்த அஸ்திரமானது அவ மேல பட்டிருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஆனா அடிப்படையில பார்த்தா எல்லாருமே மூச்சுன்னு இருக்கிறவாளும் கிருஷ்ண பக்தியில் தோய்ந்தவர்கள் தான், உறங்கின்னு இருக்கிறவாளும் கிருஷ்ண பக்தியில் தோய்ந்தவர்கள் தான். பக்திங்கிறது அவாவா பண்ணக்கூடிய விஷயம். இத இப்படித்தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஆனால்தான் கண்ணனே சொல்றச்சே அஷ்டவித பக்தி, நவவித பக்தி அப்படின்னு நிறைய விதமான பக்திகளை சொல்லிண்டே வர. அதுல கடைசியில விவித பக்தின்னு ஒண்ணு சொல்றான். எத்தனையோ விதங்களாக பக்தி பிரிஞ்சிருக்கு. அதனால இந்த விதமான பக்திகள்லாம் பார்க்கறதே ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விதமா அவ பக்தி பண்ணிட்டு இருப்பா. ஆனா எல்லாருமே பக்தர்கள் தான். இப்ப இந்த புள்ளும் சிலம்பினக்கான் பாசுரத்துல 6ஆம் பாட்டிலே ஆண்டாள் ஒரு கோபஸ்திரியை எழுப்ப போறா. உள்ள இருக்கிறவ என்ன சொல்றா, என்னால இப்ப எழுந்திருக்க முடியாது, அவளுக்கு இன்னும் அந்த மயக்கம் தெளியலை, அதனால இப்ப எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. வெளில இருக்கிறவாள்லாம் சொல்றா, இல்ல இல்ல விடிஞ்சாச்சு, நீ கண்டிப்பா எழுந்துதான் ஆனோம் அப்படின்றா. அப்ப அவ சொல்றானா, இல்ல இல்ல இன்னும் விடியவே இல்லை, இன்னும் ராத்திரி தான் ஓடின்னு இருக்கு, எழுந்திருக்க மாட்டேன்னா. அப்ப வெளில இருக்கிறவாள்ல உடனே விடியல் ஆயிடுத்து அப்படின்றதுக்கு உண்டான லட்சணங்களை எடுத்து காண்பிக்கிறா. 6ஆம் பாசுரம், 7ஆம் பாசுரம், 8ஆம் பாசுரம், 13ஆம் பாசுரம், 14ஆம் பாசுரம், இந்த 5 பாசுரங்கள்ல விடியலுக்கு உண்டான லட்சணங்களை ஆண்டாள் எடுத்து தெரிவிக்கிறார். அதே 9ஆம் பாட்டு, 10ஆம் பாட்டு, 11ஆம் பாட்டு, 12ஆம் பாட்டு, 15ஆம் பாட்டு, இந்த 5 பாசுரங்கள்ல விடியலுக்கு உண்டான லட்சணங்களை ஆண்டாள் சொல்றது இல்லை. இப்ப மேற்படி இந்த பாசுரம் என்ன, இந்த இடத்துல மேலோட்டமாக ஆண்டாள் என்ன சொல்ல வரா அப்படின்றதையும் பார்த்துட்டு மேற்படி சுவாபதேசார்த்தங்களையும் அனுபவிக்க இருக்கும். புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, வெள்ளா எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்ட கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ. உள்ள இருக்கிற ஸ்திரீய எழுப்புறாளாம் ஆண்டாள். சொல்றச்சே என்ன சொல்றா, இளம் ஸ்திரீயே, இந்த பட்சிகள்லாம் எழுந்தாச்சு, புரியுறதா, விடியல் ஆயின்னு இருக்கு, உனக்கு வந்து இந்த கோயில்கள் எல்லாம் நம்ம எம்பெருமானுக்குன்னு இந்த
சங்கங்களை எழுப்பி விஸ்வரூப சேவையெல்லாம் ஆறுதே, அந்த சங்கனுடைய நாதம் எல்லாம் உன் செவிகள்ல விழலியா? பின்பு அந்த எம்பெருமான் தானே கருட வாகனத்திலே வந்தவன். அந்த உனக்குலையோ வேஷத்தை போட்டு கண்ணன் ஏதோ அழறாப்புல அழறான், இவளும் ஏதோ குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறாப்புல ஸ்தானத்துல இருந்து தாய்ப்பால் கொடுக்கறா. இந்த குழந்தைக்கு நன்னா பசி எடுக்கிறது போல் இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணிடுத்து, பாலை உரியறேன்ற வேகத்துல பூத்தனையினுடைய பிராணனையும் சேர்த்து உறிஞ்சு கொடுத்து. அந்த பூத்தனையினுடைய பிராணனை உறிஞ்ச உடனேவே பூத்தனை 18 மைலுக்கு தள்ளி போய் அவ விழறா. 18 மைல் அறுத அவ படுத்துட்டு இருக்கிற அந்த அளவு 18 மைலுன்னு சொல்றா புராணங்கள்ல. அத்தனை பெருசா பூத்தனை படுத்துட்டு இருக்கா. பூத்தனைய எம்பெருமான் வதம் செய்தான். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு அசுரன், ஷகடாசுர பஞ்சனம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். இதுவும் கம்சன் அனுப்பி வைத்த அசுரனே, கண்ணனை கொல்வதற்காக வந்தவன். இங்க சொல்றச்சே யசோத யமுனை கரையில போய் ஒரு மாட்டு வண்டி மேல கண்ணனை விட்டுடுறா. பக்கத்துல இருக்கிறது இளம் ஸ்திரீகள்லாம் அவள்லாம் பார்த்துப்பா அப்படின்னுட்டு கண்ணனை விட்டுடுறா. அது குழந்தை. இவ கண்ணனை விட்டுட்டு யமுனையில போயிட்டு நீராடிட்டு மேற்படி அவ காரியங்களை எல்லாம் அவ பார்த்துட்டு இருக்கா. இப்ப என்ன ஆறுது, அந்த குழந்தை என்ன பண்றதுன்னா, அது சும்மாவே வேகமா உதைக்கிற குழந்தை. அது அன்னைக்குன்னு பார்த்து இன்னும் வேகமா அது உதைச்சிருக்க போல் இருக்கு. இந்த அசுரன் என்ன பண்ணிருக்கா, கம்சன் அனுப்பி வைத்த அசுரன் நேர அந்த மாட்டு வண்டியினோட சக்கரத்துல போய் தான் தலையை விட்டுருக்கான். விட்டுட்டு கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக கண்ணன் வேகமா உதைக்கிறதே அவன் 2 காலுக்கும் நடுவுல போய் அவன் தலைய விட்டான். கண்ணன் உதைச்ச வேல அந்த ஷகடாசுரன் நேர சத்தியலோகத்துக்கு போய் இந்த காட்சியை பார்த்த ஆய்ப்பாடி ஸ்ரீகள் இந்த இடத்துல எம்பெருமான் தான் 2 பேரையும், இந்த பேர் நான் படுத்துட்டு இருக்கேன், வேகமா உதைச்சுட்டு இருக்கேன். அந்த அசுரனை யார் தான் தலைய என் 2 காலுக்கு நடுவுல விட சொன்னான். அவன் விட்டதுனாலதான் அவன் சத்தியலோகத்துக்கு போறானே தவிர்த்து அவனை கொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமா கிடையாது. பூத்தனையும் அதே மாதிரிதான். நான் கோர பசியில இருந்துட்டு இருக்கேன். பசி தாங்க முடியல. எங்க அம்மா அப்பதான் உள்ள ஏதோ திடீர்னு பால் குக்கர் கத்துறதுன்னு விட்டு உள்ள போயிட்டா. அப்பதான் போடுமா, எனக்கும் நன்னா பசி எடுக்கிறது. இப்ப அந்த சமயம் நன்னா பசி எடுத்துட்டு இருக்கிறதே பூத்தனை வரா. நான் அவ எனக்கு பால் கொடுக்கறாங்கிறதுனால்தான் அந்த பாலை நான் சாப்பிட்டேன். ஆனா எனக்கு பசி ஜாஸ்தியா இருந்ததுனால நான் பால் உறிஞ்ச வேகத்துல பிராணனையும் சேர்த்து உறிஞ்சுட்டேன். வேற ஒண்ணும் இல்லை, அவளை வதம் பண்றோங்கிற எண்ணம் எனக்கு இல்லைன்றனால இப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் மூலாதாரனா இருக்கா மொத்த பிரபஞ்சத்துக்கும். அந்த எம்பெருமான் தான் மூலனா இருக்கா எல்லாத்துக்குமே. கர்த்தா விகர்த்தா அப்படின்னு எம்பெருமான தான் சொல்றோம் விசாசநாமத்துல. அந்த எம்பெருமான் ஆதிசேஷன் மீது யோக நிதிரையிலே பார்க்கடலிலே பையத்துயின்றவனாக இருக்கின்றான். இந்த யோகிகள் எல்லாம் அவாவா தியானம் பண்ணி மெதுவா தியானம் கலைய கலைய அவ ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எழுதற உச்சரிச்சுட்டு இருக்காளே. இந்த சப்தங்கள்லாம் அவன் காதுல விழலியோ? இந்த சப்தங்கள்ல ஹரிநாம உச்சாரணம் எப்படி இருக்குன்னு கேட்டா இடி இடித்தார் போல் நம்ம ஹிருதயத்துல போய் ஒலிக்கணும். அந்த மாதிரி இருக்கு. இடித்தார் போல் ஹிருதயத்துல போய் ஒழிச்சு நம்மளையும் நாம உச்சாரணம் செய்ய வைக்கக்கூடிய இடியாட்டம் தான் இது இருக்கு. இந்த அரவம் உன் காதுகள்ல விழலியா? இளம் ஸ்ரீயே, எழுந்திருந்து இந்த நோன்பை மேற்கொண்டு நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத ஆண்டாள் அந்த கோபஸ்திரீ இடத்துல சொல்றா. இது மேலோட்டமான அர்த்தம். மேற்படி இதற்குண்டான அர்த்தங்கள் என்ன அப்படின்றத அனுபவிக்க இருக்கும். புள்ளும் சிலம்பின கான் அப்படின்னு சொல்லிட்டா, எவன் ஒருவன் ஹம்ச அவதாரத்தை எடுத்தானோ
அவன் தானே முன்னொரு காலத்துல ஹம்சாவதாரத்தை எடுத்து பிரம்மாவுக்கு வேதோபதேசத்தை செய்தவன். இதை நம்ம முதல் நாளே பார்த்தோம். வேதோபதேசம்னு சொல்லிட்டா பிரணவத்தை தான் முதல்ல எம்பெருமான் நான்முகன் பிரம்மாவிற்கு உபதேசம் பண்றார். ஒண்ணு. அந்த மாதிரி அந்த ஹம்சாவதாரத்தை சௌஷீல்யத்தோட காருண்யத்தோட எடுத்த அந்த எம்பெருமானை போலே நம் ஆச்சாரியர்களும் பரமஹம்சர்களாக இருந்துண்டு நமக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருக்கா. அவள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா பெருமாளுடைய அனுகிரகத்தை நேரடியாக பெற்றவர்கள். அந்த எம்பெருமான் இப்படி அனுகிரகித்து அவனே ஆச்சாரிய ஸ்தானத்தையும் எடுத்துக்கொண்டு நமக்கு அனுகிரகிக்கின்றான். புள்ளரையன் கோயில் பட்சிகளாட்டம் பசுக்களாட்டம் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த சங்கநாதம் இருக்கே அது அஷ்டாட்சர ரூபமா இருக்கு. பிரணவம் நமோ நாராயணாய சங்கநாதம் இருக்கின்றது கோயில்ல கேட்கக்கூடியது. அது என்ன பண்றதுன்னா வெள்ளை விழிசங்கம். அந்த சங்கம் எது நிரம்பி இருக்கக்கூடியதுன்னா சத்துவம் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடியது. நமக்கு ரகசியார்த்தங்களை எல்லாம் அனுகிரகிக்கக்கூடியது. இப்ப இந்த இடத்துல சொல்றச்சே சத்துவகுணம் மட்டுமே நிரம்பிக்கக்கூடியது அப்படின்னு என்ன அர்த்தம்னா முக்குணங்களில் இரண்டனை அகற்றி ஒன்றினில் ஒன்றினின்றுன்னு ஆழ்வார் பாசுரம். அப்ப முக்குணங்களில்னா சத்துவம் ரஜஸ் தமஸ்னு முக்குணங்கள். அதுல இரண்டனை அகற்றினா ரெண்டு குணங்கள் அகற்றிட்டு ஒரு குணத்துல ஸ்திரமா இருக்கணும்னு ஆழ்வார் சொல்றார். ஆழ்வார் அந்த பாட்டுல எந்த குணத்தை விடணும் எந்த குணத்தை பிடிச்சுக்கணும்னு தெளிவா சொல்லல. ஆனா பூர்வாச்சாரர்கள் வியாக்கியானத்துல ரஜகுணம் தமோ குணம் இந்த ரெண்டு குணங்கள் ரஜஸ் தமசை விட்டு விட்டு சத்துவகுணத்தில் மட்டுமே ஊன்றி இருக்கணும் அப்படின்னு பூர்வாச்சாரர்கள் சாதிக்கிறார். அதாவது சுத்த சத்துவம் மிஸ்ர தத்துவம் சத்துவசூன்ய தத்துவம்னு மூன்று விஷயங்கள் இருக்கு. இது ஸ்ரீரங்க கத்தியத்துல எம்பெருமானார் எடுத்து காண்பிக்கக்கூடிய விஷயம். சுத்த சத்துவம் அப்படின்னு சொன்னாக்க சத்துவகுணம் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடியதுன்னு பொருளாருது. இப்போ சத்துவகுணம் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டா வட்டில் இந்த நம்ம பெருமாளோட திருவாராதனத்துக்கு பிரயோஜனப்படுத்தக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே சத்துவகுணம் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடியது. அதுதான் சுத்த சத்துவத்துக்கு கீழே வரும். மிஸ்ர தத்துவம்னு சொல்லிட்டா ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் மூணுமே கலந்திருக்கக்கூடியது. அது பார்த்தா நம்ம உடம்பு தான். முக்குணங்களுமே கலந்திருக்கிறது நம்மளுடைய உடம்புகள் சரீரம். அடுத்தது மேற்படியாக சத்துவசூன்யம்னு சொல்லிட்டா குணங்கள் அற்றதுன்னு ஒண்ணு இருக்கு. குணங்கள் அற்றதுன்னு சொன்னா குணங்களே கிடையாது. அப்ப எதுவா இருக்கணும்னா காலத்துக்கு மட்டும்தான் குணங்களே கிடையாது. அதனால சுத்த சத்துவம் மிஸ்ர தத்துவம் சத்துவசூன்ய தத்துவம் என்று மூன்று விஷயங்கள் எம்பெருமானார் எடுத்து காண்பிக்கிறார். மூன்றுத்துக்கும் இப்பதான் உதாரணம் பார்த்தோம். மறுபடியும் சொல்றேன். சுத்த சத்துவம்னு சொல்லிட்டா சத்துவகுணம் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடியது. அதுக்கு உதாரணங்கள் சொல்லணும்னா நம்ம எம்பெருமான் திருவாராதனத்துக்கு பூஜைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பிரயோகிக்கிறோமோ எல்லாமே சத்துவகுணம் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடியது. மிஸ்ர தத்துவம்னு சொன்னா முக்குணங்களும் கலந்திருக்கக்கூடிய சத்துவம் ரஜஸ் தமஸ் மூணுமே கலந்திருக்கக்கூடியது. அது என்னன்னு கேட்டா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எம்பெருமானார் கொடுக்கறது நம்மளுடைய சரீரம், இந்த உடம்பு. ஏன்னா ஒரு சில நேரம் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும், ஒரு சில நேரம் ரஜோகுணம் மேலோங்கும், இன்னும் சில நேரம் தமோ குணம் மேலோங்கும். மாறி மாறி குணங்கள் மேலோங்கிறதுனால இது மிஸ்ர தத்துவத்துக்கு கீழே வரும். கடைசி பட்சமா சத்துவசூன்ய தத்துவம் குணங்களே இல்லாதது. என்னன்னா காலம். இந்த மாதிரி சத்துவகுணம் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சங்கமானது எம்பெருமானுடைய கோயில்கள்ல ஒலிக்கிறதே அது நமக்கு என்ன எடுத்து காண்பிக்கிறதுன்னு கேட்டா ரகசியார்த்தங்களை எடுத்து காண்பிக்கிறது.
ரகசியங்கள்னா மெயினா சொல்றது 3 ரகசியங்கள் தான். திருவஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம். இந்த 3 ரகசியார்த்தங்களை அந்த சங்கநாதம் எடுத்து நமக்கு காண்பிக்கிறது. பேரரவம் கேட்டிலையோ, ஸ்திரீயே, இளம்பெண்ணே, நீ இந்த சத்தத்தை நீ கேட்டதே இல்லையா? இந்த நாதம் இருக்கே, இந்த பாஞ்சஜன்யம், அதாவது இந்த பாஞ்சன்யம் எம்பெருமான் கையில் இருக்கக்கூடியது சங்கம். அந்த சங்கத்தினுடைய நாதத்தை நீ கேட்டது இல்லையோ? அந்த சங்கநாதம் நமக்கு என்ன எடுத்துரைக்கிறதுன்னு கேட்டா, ஒண்ணு எம்பெருமான் சர்வசேஷி, அதாவது நம்மெல்லாம் வந்துட்டு எம்பெருமான் மேல டிபெண்டா இருக்கக்கூடியவா, எம்பெருமான சார்ந்து தான் நம்ம இருக்கோம், சர்வசேஷி. மேற்படியா ரெண்டாவது, நம்மெல்லாம் சேத்தனர்கள், அவனுக்கு சேஷன். இது இந்த விஷயத்த நீ கேட்டதில்லையோ, உன் காதுகள்ல இதெல்லாம் விழலியான்றா. ஏன்னா இப்ப பார்த்தோம்னா புல்லரையன் கோயில்னு சொல்றச்சே நம்மெல்லாம் பட்சிகளாட்டம் இருக்கும், பசுக்களாட்டம் இருக்கும். அந்த வெள்ள சங்கம் அஷ்டாட்சர ரூபத்துல எம்பெருமான் கோயில்ல இருக்கே, அதை ஆண்டாள் புல்லரையன் கோயிலில் அப்படின்ற பதத்துல எடுத்து காண்பிக்கிறா. புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கம்னு சொல்றச்சே அந்த ஒரு சங்கம் அது எப்படி இருக்குன்னு கேட்டா சத்துவகுணம் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடியதா இருக்கு. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ரகசியார்த்தங்கள் அது எடுத்து காண்பிப்பதை போல் இருக்கின்றது அந்த சங்கம். சரி, அந்த சங்க நாதம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டாக்க, எம்பெருமான் நமக்கு சர்வசேஷி, அவனைக்கே ஆட்செய்வோம், அவனுக்கு உரியவன் தான் நாம், அவனை சார்ந்து தான் நாம் இருக்கோம். முதல் விஷயம் இதை எடுத்துரைக்கிறது. ரெண்டாவதாக, அந்த எம்பெருமான் இருக்கானே, அவன் சார்ந்து நாம் இருக்கோம். நம்மளாம் சேத்தனர்கள், சேத்தனர் அச்சேத்தனம் ரெண்டு இருக்கு. சேத்தனம் அப்படின்னு சொன்னாக்க சைத்தன்யம் உடையதுன்னு அர்த்தம். அப்ப உயிருள்ளது அப்படின்னு பொருள். அச்சேத்தனம்னு சொன்னா உயிரற்றது, ஜடவஸ்துன்னு அர்த்தம். ஜடவஸ்துவாக இருந்தாலும் சரி, சேத்தனர்களாக இருந்தாலும் சரி, எம்பெருமானையே நாம் சார்ந்திருக்கோம் அப்படின்றதுதான் விஷயமே. ஜடவஸ்துவாக இருந்தால் எப்படி எம்பெருமானை சார்ந்திருக்கும்? அதுக்கு என்ன எம்பெருமான தெரியுமா? என்ன பண்ணும் அதுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஜடவஸ்துனா சுத்த சத்துவத்தை சொல்லும் போதே சொன்னேன், வட்டில் போன்றவை எம்பெருமானோட பூஜைக்காக பிரயோகிக்கக்கூடிய வஸ்துக்கள். அந்த வஸ்துக்கள்ல என்ன உயிரோடவா இருக்கு? அது எல்லாமே ஜட வஸ்து தானே. ஆனா எம்பெருமானுக்காகன்னு தானே அது இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நாமளும் இருக்கணும். குலசேகர ஆழ்வார் அழகா பாசுரங்கள்ல சொல்றச்சே, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னார். திருமலையில உன்னோடைய படியாக இருந்து உன் பவளவாயை நான் காண வேணும். கத்தியத்திரயத்துல சொல்றச்ச எம்பெருமானார் எடுத்து காண்பிக்கிறதே அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு குடையாவோ இல்லை படியாவோ, ரொம்ப கீழே போச்சுன்னா மினிமம் பாகவதாய் காலில் படுற ஒரு புழுவாகவோ நான் இருந்துட்டு போகப்படாதா? அப்படி ஒரு வாசத்தை எனக்கு குடைன்றார் அவர். உன் மலையில் ஏதேனும் மாவேனே அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். உன் மலையில எதுவாக இருந்தாலும் எனக்கு சரிதான், ஆனா உன் சம்பந்தம் உரியதாக இருக்கணும். ரங்கநாதனை குலசேகர ஆழ்வார் அனுபவிச்ச மாதிரி அனுபவிக்கவே முடியாது. ஒரு சில பேர்லாம் பார்த்தோம்னா ராமாயணத்தை உபன்யாசமாவோ இல்லை ஒரு காலக்ஷேபமாவோ கேட்கறதே தேம்பி தேம்பி அழுவா. எதுக்கு அழறான்னு தெரியாது, ஆனா அழுவா. ஒரு சில பேருக்கு சீதை அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து எம்பெருமான் ராமனோடன்னா ஒரு சந்தோஷத்துல ஒரு ஆனந்த கண்ணீர் ஒரு 2 சொட்டு வரும். அப்பா, சீதைக்கும் ராமனும் கல்யாணம் ஆயிடுத்து, என் பிள்ளை கல்யாணம் ஆயிடுத்து, என் பெண்ணு கல்யாணம் ஆயிடுத்து சந்தோஷப்படுவா. ஏதோ அவளே நேர நின்று கன்னியாதானம் பண்ணி கொடுத்தா மாதிரி. ஒரு சில பேருக்கு என்ன ஆகும், கண்ணன் அயோத்தியை பிரிந்து வனவாசத்துக்கு 14 ஆண்டுகள் சென்றானே அப்படின்னு சொல்லிட்டா
தேம்பி தேம்பி அழுவா. அச்சோ, என் பிள்ளை வனவாசத்துக்கு போயிட்டான், அவன் என்ன பண்றானோ ஏது பண்றானோ தெரியலையே, ராஜ்யத்துல சௌக்கியமா இருந்தானே, அந்த குழந்தை போய் வனவாசத்துக்கு போயிடுத்தே, போதா குறைக்கு சீத்தை வேற வனவாசத்துக்கு போயிருக்கா, அவளுக்கு என்ன தெரியும், கல்யாணமா இப்பதானே வந்திருக்கா, கணவனுக்கு கூடவே இருக்கணும், நிழலா இருக்கணுங்கிறதுக்காக சீத்தையும் புறப்பட்டு வனவாசத்துக்கே சென்றாளே, அவளுக்கு என்ன தெரியும், அந்த குழந்தையா தெரிய போறதா, 2 பேருக்கும் ஒண்ணுமே தெரியாதே, 2 பேரும் சுக சௌக்கியமாவோட வளர்ந்துருக்காளே ராஜ்யங்கள்ல. அப்ப அப்படி இருக்கிறவா என்ன பண்ணுவா, கல்லு முள்ள நடக்க முடியுமா, சூரியன் வெயில் பட்டாவா தாங்குவாளா, ஜலம் இல்லாம இருக்க முடியுமா, இந்த பழங்களையும் காய்கறிகளையும் வெறும சாப்பிட்டா வாழால இருந்துட்டு இருக்க முடியுமா, இங்க வகை வகையா பண்ணி போட்டோமே, அந்த குழந்தைகளால அங்க போய் இருக்க முடியுமான்னு ஒரு பதற்றம் ஏற்படும். என்னத்துக்கா ராமாயணத்தை சொன்னேன்னா, குலசேகர ஆழ்வாருக்கு ராமாயணம்னா அத்தகைய ஒரு பிரீத்தி. குலசேகர ஆழ்வாரை சொல்லும் பொழுதே குலசேகர ஆழ்வாரனுடைய அரண்மனையில குஷ்யத்தே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினேன்னு சொல்றது உண்டு. குலசேகர ஆழ்வாருக்கு எப்படின்னா, அரண்மனையில வேலைகள் இல்லைன்னு தெரிஞ்சுடுத்துனா புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருவார், வேற எங்கேயும் போக மாட்டார், இங்கதான் வருவார். அத்தகைய பிரீத்தி ரங்கநாதன் மேல குலசேகர ஆழ்வாருக்கு. குலசேகர அரண்மனையில யாரா ஒருத்தர் நித்தியபடிக்கு ஏதாவது ஒரு உபன்யாசமோ காலக்ஷேமோ பண்ணிட்டே இருப்பா. இப்போ ஒருத்தர் வரார், ராமாயணத்தை உபன்யாசம் பண்ணுங்கிறதுக்காக வரார். அந்த மகான் இடத்துல முன்கூட்டி இந்த மந்திரிகள் முதலானோர் சொல்லிட்டா, இந்த பாருங்க, ராமன் வனவாசத்துக்கு போனா, சீத்தைய மீட்டான், ஜெயித்தான், திரும்பி அயோத்திக்கு வந்துட்டான் நீங்க சொல்லணும். ராமாயணத்துல போயிட்டு இத்தனை நாட்கள் சீதையை பிரிஞ்சிருந்தா, இத்தனை நாட்கள் யுத்தம் நடந்தது, இத்தனை அம்புகளை எய்தினான்லாம் சொல்லாதீங்க, சொல்லப்படாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த மந்திரிகள்லாம் ஐஷ்ணு வந்துடுறா. அந்த உபன்யாசகருக்கு என்ன தோணிதோ தெரியல, ராமாயணத்தை சொல்லும் பொழுது இந்த மாதிரி ராமன் இந்த மாதிரி அதாவது அத்தனை வானர சைனியங்களையும் ஐஷேண்டு இலங்கைக்கு சென்றான், ராமசேத்துவை கட்டினான், நலந்தான் கூட இருந்து ராமசேத்து கட்டுறதுக்கு எல்லாத்தையும் உதவி பண்ணான், மேற்படி இலங்கைக்கு சென்று அவன் யுத்தம் புரிந்தான் அப்படின்றதை அவர் சொல்லிட்டார். யுத்தத்துல இதுதான் நடக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறார். டக்குன்னு குலசேகர ஆழ்வாருக்கு என்ன தோணிதோ தெரியல, அவர் சைன்யத்தை எல்லாம் கலப்புறார், எல்லாரும் ரெடியா இருக்கோ, வாங்க அந்த கரையில போய் நில்லுங்கோ அப்படின்றார். அவர் வாளுக்கா ஒன்றும் புரியல, வாங்கோன்றார், கரையில போய் நில்லுங்கோன்றார், யுத்தம் பண்ணுன்றார், ஒன்றும் புரியலையே, எந்த நாட்டு யார் என்ன அமிச்சா, எந்த ஓலையும் வரலையே அப்படின்னா, குலசேகர இல்ல ராமனுக்கு உதவி புரியணும், சைனங்கள்லாம் அப்படியே திரட்டுங்கோ, நேர போய் ராமன் இடத்துல போய் நம்ம உதவி புரிவோம்னா. இவன் பார்த்தான், சொல்லாதேன்னு தலைபால அடிச்சுட்ட, இதுக்குதான் கிளம்பிட்டார் அவர் யுத்தம் புரியறதுக்கு. வேண்டாம் அவர் எப்படியே நிறுத்தணும்னு சொல்லிட்டு வேகமா வெள்ளேந்து ஒருத்தர் நேரம் உள்ள ஓடி ஆழ்வாரை பார்த்து சொன்னாராம், அரசரே இந்த பாருங்க, ராமன் சொல்லி அமுச்சுட்டார், அவர் சீத்தையை மீட்டாச்சான், அவர் இப்ப அயோத்திக்கு திரும்பிட்டாராம், ஏதோ நல்லபடியா முடிஞ்சுடுத்து, வைகுண்டத்துக்கு போயாச்சு, எல்லாம் க்ஷேமமா இருக்கு, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், சிரமப்படுத்திக்க வேண்டாம் அவங்களே அப்படின்னு ராமன் சொல்லி அமிச்சார் அப்படின்னு ஒருத்தர் தூதுவன் சொல்றார். சொல்லி முடிச்ச உடனே குலசேகர ஆழ்வாருக்கு அப்பாடா நான் அப்போ பெருமூச்சு விடுறார். அவருக்கு எத்தனைய ராம பக்தி இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ராமாயணம் நடந்தது எப்பவோ திரேதாயுகத்துல, லட்ச வருஷங்கள் ஆயிடுத்து. இப்ப இந்த கலியுகத்துல ஆழ்வார் அவதரித்து இந்த மாதிரி ராமனுக்கு வாங்க நம்ம சகாயம் புரிவோம்னா அப்ப அவருக்கு எத்தகைய பக்தி இருக்கணும். குலசேகர ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தை சொல்றார், மாயோனை மனத்தூனை பச்சி நெஞ்சு என் வாயாரை என்று போல வாழ்த்தும் நாளேன்றார் அவர். ஸ்ரீரங்கத்துல திருமண தூண்கள் அப்படின்னு இருக்கு. திருமண தூண்களை எங்க பார்க்கலாம்னா, மூலஸ்தானத்துக்குள்ள நுழையிற தேவை 2 பக்கமும் திருமண தூண்கள்னு இருக்கு. தங்க நிறத்துல இருக்கும், தகன்னு சொல்லிக்கும். என்ன திருமண தூண், அதை கட்டிண்டா திருமணம் ஆகுமான்னு கேட்காதீங்க. திருமண தூண்கள்னு சொன்னா திருமணம் தூண், திருவான லக்ஷ்மியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் திருமார்பன், அவனுடைய மனம், அவனுடைய அந்த பிராக்ரன்ஸ், அந்த வாசனை பட்டு 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 இந்த மனமெல்லாம் மொத்தமாக ஏறி இருக்கக்கூடிய தூண்கள், அதனால திருமண தூண் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த தூணை எதுக்கா பிடிச்சுக்கணும்னா, அந்த எம்பெருமான் ரங்கநாதனுடைய அழக அனுபவிக்கிறதே
மயங்கி போய் ஒரு சப்போர்ட்டுக்காக பக்கபலத்துக்காக அந்த தூணை பிடிச்சுக்கிறது. இப்படிதான் ஆழ்வார் அனுபவிச்சிருக்காருங்கிறதுக்காக சொல்றேன். அவ பக்தி எல்லாம் இந்த லெவல்ல தான் இருந்திருக்கு. அதனால இந்த இடத்துல சொல்றச்சே நம்மளாம் சேத்தனர்கள். அதனால்தான் இந்த அளவுக்கு ஆழ்வார்கள் இறங்கி போய் பாடுறதை கூட நம்மளாம் சேத்தனர்கள். ஜடவஸ்துக்கள் இப்படியும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சில ஜடவஸ்துக்கள் எல்லாம் அப்படியே எம்பெருமான கைங்கரியத்துக்குன்னே போயிடுறது. ஆனா உயிரோட இருக்கிற இந்த வஸ்துக்கள் தான் பெருமாள் கைங்கரியத்துக்கு போறது கஷ்டமா இருக்கு. இப்ப ஒரு பசுமாடையோ எருமாடையோ போய் நின்று நீ வாயே உனக்கு நாளிலேருந்து நான் பாகவதமோ விஷ்ணு புராணமோ சொல்றேன்னு சொல்லி பாருங்களேன், ஒன்றும் வராது. அதுக்கு என்ன புரிய போறது? பாகவதம் புரிய போறதா? விஷ்ணு புராணம் சொன்னா புரிய போறதா? வந்து ஒரு 2.5 மணி நேரம் காலக்ஷேபத்துல உட்கார போறதா? இல்ல உபன்யாசங்கள்ல உட்கார போறதா? உட்காந்தாலும் ஏதாவது உள்ள போறதா? ஒன்றும் கிடையாது. அதுக்கு எதுவும் புரியாது. நோட்ஸ் எடுக்க போறது கையில வச்சுட்டு அதுக்கு இருக்கிற பசுமாடோ எருமாடோ அதை எடுத்துட்டு வாங்க காலக்ஷேபாதிகள்லாம் அட்டன் பண்ணலாம், நம்மளாம் நாளிலேருந்து பாகவத்துக்கு விஷ்ணு படத்துக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்ல போறதா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது ஃபர்ஸ்ட் ஒன்றும் புரியாது. ஹரிநாமத்தை வேணா காதுல சொல்லி 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 அதற்கு உண்டான புண்ணியங்களை நம்ம ஏத்தலாமே தவிர்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னா அதுக்கு எதுவும் புரியாது. ஏன்னா அதுக்கு அவ்வளவுதான் வந்து ஞானம் பகவான் கொடுத்துருக்கான். நமக்கு தான் 6 அறிவாச்சே. 6வது அறிவு காமன் சென்ஸ். அது யூஸ் பண்றதே இல்லை பாதி பேர். ஆனா 6 அறிவு பகவான் கொடுத்துருக்கான்னா எதுக்காக கொடுத்துருக்கான்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். 6 அறிவு மனுஷனுக்கு கொடுத்துருக்கான்னா நம்மளாம் அந்த 6 அறிவையும் பிரயோஜனப்படுத்தி எம்பெருமான் கைங்கரியத்துக்குன்னே இருக்கணும். அதுக்குதான் 6 அறிவு. இல்லைன்னா உங்களையும் வந்து பசுமாடுகள்ல ஒருத்தனா படைச்சிருக்க வேண்டியது தானே. பவுண்டரேபுரம் ஆண்டவன் அழகா உபதேசம் பண்றச்சு ஒரு விஷயம் சொன்னார். பகவத்கீதையில நம்ம பூர்வாச்சாரங்கள்லாம் சொல்லிருக்கிற விஷயம் தான் அது. என்னன்னா பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன அந்த ஸ்லோகத்தை 4 லட்சம் தடவை நீங்க ஜபிச்சேன்னா உங்களுடைய பூர்வ ஜென்மம் என்ன பிறவிங்கிறது தெரிஞ்சுப்படும். இதுக்கு முன்னாடி இருந்த பிறவியில நீங்க என்னவா இருந்தாலும் தெரிஞ்சுப்படும். வாவா தெரிஞ்சுக்கலாமே 4 லட்சம் தடவை நீ என்ன ஸ்லோகம் சொல்லணும் தியானம் பண்றேன்னா ஒன்றும் இல்லை. நான் ஏதோ பெரிய கைங்கரிய பராளா இருந்தேன்னா சந்தோஷப்படலாம், பெரிய ராஜாவா இருந்தா சந்தோஷப்பட்டிருக்கலாம். நான் போன ஜென்மத்துல ஒரு ஒரு கரப்பாம்பூச்சியா இருந்தேன், ஒரு பள்ளியா இருந்தேன்னு சொன்னா ஏத்துப்பட சகிக்காதோ இல்லையா? போன ஜென்மத்துல நான் இப்படி இருந்தேன், போன ஜென்மத்துல ஒரு நாயா இருந்தேன், ஒரு பஞ்சியா இருந்தேன்னு சொன்னா நம்ம யாராவது ஜீர்ணிச்சுக்க போறோமா? ஒன்றும் இல்லை. போன ஜென்மம் என்னங்கிறது தெரியாத வரைக்கும் தான் நம்ம சௌக்கியமா இருக்க போறோம். அது தெரிஞ்சு கொடுத்தனா நான் போய் இப்படி இருந்துட்டேன், எனக்கு வாழறதே அசிங்கமா இருக்கு, நான் எதுக்கு இதெல்லாம் தியானம் பண்ண, நம்மளே போய் முட்டிப்போ செவுத்துல. அதனால அதெல்லாம் தெரியாத வரைக்கும் சௌக்கியமா இருங்கோ. அதெல்லாம் தெரியணும்னு ஒரு சில பேர் ஆராய்ச்சி வேற பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் தெரியவே வேண்டாம். அதுக்கும் சைக்காலஜிக்கலா ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. இந்த பூர்வஜனம் பண்றதுக்குன்னே ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் வச்சிருக்கா. பாஸ்ட் லைஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்பா. ஒன்றும் வேண்டாம். தெரியாத வரைக்கும் நீங்க க்ஷேமா, நானும் க்ஷேமம். தெரிஞ்சா நான் இத்தனை கர்மங்கள் பண்ணிருக்கேனா, நான் அவ்வளவு பெரிய பாப்பிஷ்டனா, ஒரு புண்ணியம் கூட பண்ணது இல்லை, நம்மளே போய் பெருமாளை போய் அப்புறம் கேட்போம். நம்ம இன்னைக்கு மனுஷாளா இருக்கோம்னா அது ஏகைக்கமாக எம்பெருமான் சங்கல்பத்தினாலே தான். அது எல்லாம் தாண்டித்தான் நம்ம கர்மா. கர்மங்கள்லாம் ஒரு பாகம் தான். கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிறவி கிடைக்க போறது, அது ஒண்ணு. ஆனா பெருமாள் என்ன பண்றான்? கர்மங்கள் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை இத்தனை தூரம் வந்து பண்ணிருக்கு, வேண்டாம் இந்த குழந்தை இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம கைங்கரிய பராளா போட்டோமேன்னு தலையெழுத்தா மாத்துறான். நம்ம என்ன பண்றோம்? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நிராகரிச்சுடுறோம். அதனால ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே இந்த ரகசியார்த்தங்களை நன்னா புரிஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்கள். கடைசி வரைக்கும் அவ சொல்லிட்டு இருக்கிறது என்ன? நாங்கள்லாம் உயிரோடு இருக்கிற சேத்தன வஸ்துக்கள், சேத்தனர்கள், உயிரோடு இருக்கக்கூடியவர்கள். புரியுறதா? இந்த சேத்தன வஸ்துக்கள். ஆனா நம்ம எம்பெருமான் கைங்கரியத்துக்குனே இருக்கக்கூடியவர்கள். ஆனால்தான் ஆண்டாள் தெளிவா கேட்கறான் மேற்படி, ஏண்டிமா உனக்கு இந்த அர்த்தம் உன் காதல வந்து விழலியான இளம் ஸ்திரியை பார்த்து கேட்கிறான். பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு ஆண்டாள் அடுத்தபடியா சொல்றா. என்னன்னா இந்த பேரு உனக்குள்ள இருக்கிற இந்த குழந்தைத்தனமான ஒரு எண்ணம் அதை எடுத்துருன்றா. என்னது? நானும் எம்பெருமானும் ஒண்ணு. அந்த ஞானத்தை
விட்டுட்டு நீ என்ன பண்ணணும்னு கேட்டாக்க வந்து மெய்ஞானம் பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீ எம்பெருமானுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த சம்பந்தத்தை நீ தெரிஞ்சுக்கணும். நீ அவனுக்கு சேஷன்தான், அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்குனே நீ அவதரிச்சிருக்க. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. நீயும் அவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லாதே, ரெண்டு பேருமே வேற வேற. என்னைக்கு நாம வந்து பெருமாளை தயாரா ஆயிடவே முடியாது. அவ கால் தூசிப்பட்டு ஏதோ சன்மார்க்கத்துல போலாமே தவிர்த்து கால் தூசி பட்டதுனால நான் வந்துட்டு நாள்ல இருந்து நானே பெருமாள் நானே தாயார்னு பீத்திக்க முடியாது. என்னைக்கும் பெருமாள் தாயார் தான். நான் சேத்தனன் சேத்தனாக இருந்துட்டு எம்பெருமான கைங்கரியத்துக்குன்னு இருக்கக்கூடிய பரதந்திரன் தான். அவன் ஒருத்தன் தான் ஸ்வதந்திரன். சரித்திரங்கள்ல பார்க்கறதே அவருக்கு அடுத்தபடியா ஸ்வதந்திரன் அப்படின்ற பட்டத்தை வாங்கினவர், டைட்டில பெற்றவர் தேசிகர் மட்டும்தான். அதனால்தான் அவர் டைட்டிலே வந்து சர்வதந்திர ஸ்வதந்திரன்னு டைட்டிலே இருக்கு. ஏன் அப்படின்னா அவருக்கும் பெருமாளுக்கும் பேதமே கிடையாது. ராமானுஜருக்கும் பெருமாளுக்கு எப்படி பேதம் இல்லையோ அந்த மாதிரி தேசிகருக்கும் பெருமாளுக்கும் பேதம் இல்லை. அப்ப அடுத்தது மணவாள மாமணிகள்னு கேட்காதீங்க. இதெல்லாம் தேவையில்லாம் லிங்க் பண்ணி இது ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா மாத்தி இவ சொல்லிட்டா அப்படின்னு வம்பே வேண்டாம். ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாருமே பெருமாளோட இருக்கிறவாதான். ஆனா தேசிகருக்கு இருந்த அந்த அகாடமிக் இன்டெலிஜென்ஸ் அதுதான் அவரை வந்து இந்த சர்வதந்திர ஸ்வதந்திரன் அப்படின்றத பட்டத்தையே வாங்க வச்சுது. அவருக்கு இருந்த அந்த ஆச்சார அனுஷ்டானம் நம்மளெல்லாம் பண்ண சொன்னா போச்சுப்போ எனக்கு சம்பிரதாயமே வேண்டாம் நீயே பத்திரமா வச்சுக்கோன்னு ஓடிப்படுவோம். அதனால இந்த கம்பேரிசனே வேண்டாம். மணவாள மாமுனிகளும் எம்பெருமானோட இருக்கிறவர் தான். எம்பெருமான மணமாமணிகளும் ஒண்ணுதான். புள்ளலோகாச்சாரியர் மணவாள மாமுனிகளும் ஒண்ணுதான். நம்பிள்ளை நஞ்சியர் இவை எல்லாருமே பெருமாளோட ஒண்ணுதான். பெருமாளுக்கும் எந்த ஆச்சாரிய புருஷர்களுக்கும் பேதமே கிடையாது. ஆனா தேசிகர் சொல்றச்சே அவர் கொஞ்சம் யூனிக் கேரக்டர். அதனால்தான் அவருக்கு வந்துட்டு சர்வதந்திர சுதந்திரங்கிற பட்டத்தையே வந்து கொடுக்குறாரு. இதுக்கு மேற்படி வந்து ஏன் கொடுத்தாரு எது கொடுத்தாருங்கிறது ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் வரல. ஒரு எடுத்துக்காட்டா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கட்டுமே சொன்னது. பிள்ளாய் எழுந்திராய்னால இந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ. பேய்முலை நஞ்சுண்டு. அந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் வாழ என்ன பண்றான்னு கேட்டா பூத்தனை என்னும் அவித்யை இக்னரன்ஸ் ஞானம் இல்லாமல் இருக்கிறது அதை அழிச்சுடுறா. அது எது காரணமா இருக்கு? அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் காரணமா இருக்கு. எது காரணமா இருக்கு? அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும். அகங்காரம் மமக்காரம் விட்டு போகவே போகாது, ஆயுசுக்கும் போறது இல்லை, கவலையப்படாதீங்க. ஏன்னா இந்த நான் அப்படின்றது பிறப்புலேருந்தே கூடயே வரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஒரு பெரிய ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் எழுதுறதே நான் பிள்ளை நான் பெண் எப்படின்னு வச்சுக்கோங்க. பிள்ளைனா பிள்ளை, பெண்ணா பெண். நான் மனைவி, நான் கணவன், நான் தாத்தா, நான் பாட்டி, நான் வாத்தியார், நான் வைத்தியர், இதெல்லாம் எழுதிட்டே வாங்க. எல்லா இடத்துலையும் நான் 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 வரும். மேபி இதுலேருந்தா வந்து சாப்பாட்டு இந்த பட்டர் நான்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். இந்த நான் 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 எல்லா இடத்துலையும் வருது. சாப்பாட்டுலேயே வந்துட்டோமே வச்சுட்டோம் போல் இருக்கு. அதனால இந்த நான் 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 நம்மளை விட்டு போகவே போகக்கூடாது. ஆனால் நம்மளாம் எப்படி தெரியுமோ, ஒரு வாத்தியார் இருந்தார். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் இருக்கார். அவர் பாடம் எடுக்கிற ஒரு வகுப்புல வந்து ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறான். அவனுக்கு தலைவலி, சரியா? அவன் அப்பா லெட்டர் எழுதுறான். எழுதுறது இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி தலைவலியா இருக்கு, எனக்கு வந்து 12 மணிக்கு எனக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான விஷயமே வேற. லெட்டர்ல அப்படி எழுதுறதுக்கு பதிலா நான் தலைவலி ஆனால் எனக்கு பர்மிஷன் 12 மணிக்கு வேணும்னு எழுதி கொடுத்துட்டான். வாத்தியார் பார்த்தார், இன்னைக்கு தான்டாப்பா நீ உண்மையாவே உண்மையா பேசியிருக்க. நான் தலைவலின்னு சொன்ன பார்த்தியா, மொத்த பள்ளிக்கூடத்துக்கு நீ ஒருத்தன் தான் தலைவலி, நீ 12 மணிக்கே பர்மிஷனை வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டார். இப்படி வித்தியாசம் தெரியாம தான் நம்ம இருந்துன்னு இருக்கோம். நான் அப்படின்னு சொன்னா ஜீவாத்மா. இதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னு கேட்டா ஜடபரதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பாகவத்துல ஜடபரதோபாஞானம்னு வருது. அதுல சொல்றச்சே ரகுகுணன் ஒரு ராஜா பல்லாக்குல வரார். அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு முனிவரை பார்த்து அவர் வந்து உபதேசம் வாங்கணும். அதுக்காக பல்லாக்குல வந்துட்டு இருக்கார்.
அப்படி அவர் வந்துட்டு இருக்கிறதே எதிர்க்க எங்கேயோ தூரக்க அந்த ஜடபரதர் அப்படின்ற ஒரு பெரிய பாகவதோத்தமன் அங்க நின்றுண்டு பெருமாளை ஸ்மரிச்சுண்டு ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு, பெருமாள் நாம சொல்லிட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இது என்ன ஆயிடுத்து, இந்த பல்லாக்க வந்து தூக்கறதுக்கு இன்னும் ஒருத்தர் தேவையா இருந்தது. அப்ப சுத்தி முத்தி பார்த்தா ஜடபரதன் தான் இருந்தா. அவளை கூட்டின்னு வான்னா, பல்லாக்கு தூக்குறியானா தூக்குறேன்னு விட்டான். பல்லாக்க தூக்கிட்டான். பல்லாக்க தூக்கினா இவன் எப்படி போயிட்டு இருந்தான்? பல்லாக்க தூக்கிண்டுன்னா வாமனாவதாரத்தை ஞாபகப்படுத்திக்கிறத இடது பக்கமா பல்லாக்கு சாயறது, கிருஷ்ணாவதாரத்தை நினைச்சா வலது பக்கமா பல்லாக்கு சாயறது, ராமாவதாரத்தை நினைச்சா பல்லாக்கு அப்பதான் நேரா போறது. ரகுகுடன் ராஜா பார்த்தா இது என்ன வம்பா போச்சு, பல்லாக்கு இப்படி சாஞ்சு சாஞ்சு வருதே, யார் இந்த மாதிரி ஏழை பண்றா அப்படின்னு விட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரகுகுடன் ராஜா எல்லாரும் பல்லாக்க நிறுத்துங்கோ அப்படின்னு விட்டான். கீழே இறங்க பல்லாக்க. இறங்கினா ராஜா. இறங்கி கேட்கறான், பார் யார் வந்து பல்லாக்க இப்படி கண்ணா பின்னான்னு இடது பக்கத்துக்கும் வலது பக்கத்துக்கும் தூக்கி வளைஞ்சு வளைஞ்சு எடுத்துன்னு வந்தான்னா. ஜடபரதன் பார்த்தானா, சுவாமி இப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க, இப்படி அவ இருக்கிறவா நான் இல்லைன்னு சொல்ல போறா, இவா நான் இல்லைன்னு சொல்ல போறா, நானே ஒத்து நோடுறேன், நான் தான் பல்லாக்கு அப்படி தூக்கினேன்னா. உடனே இந்த ராஜா கேட்டானா, நீ தான் பல்லாக்கு அப்படி தூக்கினியா? உன்னை பார்த்தா நன்னா ஷாட்டு கொழுத்து போனவன் ஆட்டம் தெரியுற, பல்லாக்க எப்படி தூக்கறியன்னா. நானா? நான் எப்ப சாப்பிட்டேன்? நான் சாப்பிடவே இல்லையேன்னா. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. இவனடா அப்போ சாப்பிடவே இல்லையேன்னா. இப்போ பார்த்தா ஷாட்டா மாதிரிதானே இருக்கேன்னா. நான் எப்போ சுவாமி சாப்பிட்டேன்? நான் சாப்பிடல. இது பாரு, எனக்கு குழப்பறது. பெருமாள் கையில் இருக்கிற சக்கரத்தை பார்த்து நான் பயந்ததில்லை, சிவபெருமான் கையில் இருக்கிற திரிசூலத்தை பார்த்து நான் பயந்ததில்லை. இப்போ நீ சொல்றத பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாப்பிடவே இல்லைன்ற இப்போ நீ என்னதான் சொல்ல வரேன்னா. சுவாமி, பல்லாக்கு இருக்கோ இல்லையோ, அந்த பல்லாக்குல இருக்கிற அந்த கட்டைய என் தோள்கள் சுமக்கிறது, தோளினுடைய பாரத்தை இடுப்பெலும்பு சுமக்கிறது, இடுப்பெலும்புல இருக்கிற பாரத்தை கால்கள் சுமக்கிறது, கால்களினுடைய பாரத்தை பூமி சுமக்கிறது, பூமியோட பாரத்தை பூமாதேவி தாங்குறா, பூமாதேவியும் சேர்த்து இந்த பிரபஞ்சத்தை தாங்கிறது எம்பெருமான் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமநாராயணன் ஒருத்தன் தான். அதனால்தான் பல்லாக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போச்சு. அதனால்தான் நான் சொன்னேன் நான் சாப்பிடலன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வரேன் நான். சுவாமி, நான் அப்படின்றது ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு பசி, தூக்கம், இறப்பு இதெல்லாம் கிடையாது. ஜீவாத்மாவை வெட்டவோ உலர்த்தவோ எதுவும் பண்ண முடியாது. ஜீவாத்மா நித்தியம். ஜீவாத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஜீவாத்மாவுக்கு பிறப்பு கிடையாது. ஜீவாத்மா அப்படின்றது உள்ள இருக்கிற ஒரு சூக்ஷ்மமான விஷயம். அது வெளியில நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சோ நானோஸ்கோப் வச்சோ பார்க்க முடியாது. சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய விஷயம். அந்த ஜீவாத்மாவை தான் நம்ம இங்கிலீஷ்ல ஏதோ தோராயமா ஒரு அர்த்தம் சொல்லணுங்கிறதுக்காக சோல் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா அது சோல் இல்லை. சோல் வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டா எக்ஸாக்ட் மீனிங்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு ஒத்து போற ஒரு அர்த்தம், அது வார்த்தை, அவ்வளவுதான். இந்த ஜீவாத்மாவானது என்ன பண்றதுன்னா, அதோடைய கர்மங்களை கழிக்கணுங்கிறதுக்காக ஒரு உடம்பு எடுத்துக்கிறது. அது பன்றியா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், ஏதோ ஒரு சரீரம் அத்தோடைய கர்மங்களுக்கு ஏற்றாற் போல் ஒரு உடம்பு எடுத்துட்டு அது போறது கர்மங்களை கழிக்கிறதுக்காக. அதனால முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜீவாத்மாக்கு பிறப்போ இறப்போ எதுவுமே கிடையாது. அதை வந்து வெட்டவும் முடியாது. காய்கறி நறுக்கலாப்புல வெட்டலாமான்னா அதுவும் முடியாது. துணி வளர்த்துற மாதிரி அதை வளர்த்தலாமான்னா அதுவும் முடியாது. எரிக்கலாமா அப்படின்னா முடியாது. கொல்லலாமான்னா முடியாது. எதுவும் அதை பண்ணவே முடியாது. ஜீவாத்மா நித்தியம். நம்ம விசிஷ்டாத்வைத்தத்துல 3 விஷயங்கள் நித்தியமா இருக்கும். ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா, இதையெல்லாம் தாண்டி மூல பிரகிருதி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் சிருஷ்டியோடைய ஆரம்ப நிலை. அதுலேருந்து தான் சிருஷ்டி மொத்தமா விரியறது, பிரபஞ்சமே மொத்தமா விரியறது. அதனால மூல பிரகிருதி நித்தியமா இருக்கக்கூடிய விஷயம். இவ்வளவு தூரம் புரிஞ்சுங்க போறோம். முயற்படி மூல பிரகிருதி என்னன்ற ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம். இப்போ அதுக்குள்ள போனால்னா அப்புறம் இது காலக்ஷேபாதி விஷயமா போய்டும். இன்னும் 2 மணி நேரம் பிடிச்சிரும் அது.
அதனால இப்போதைக்கு மூல பிரகிருதி, ஜீவாத்மா, பரமாத்மா இது 3 மட்டுமே வந்துட்டு இந்த நித்தியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க போறோம். இப்ப ரகுகுணன் இடத்துல ஒரு உபதேசமே பண்ணிவிடுறான் ஜடபரதன். ஜீவாத்மானா இன்னது, பரமாத்மானா இன்னது, நமக்கும் அவனுக்கும் உண்டான சம்பந்தங்கள், வேறுபாடு, அவனை எப்படி அடையிறது, அடைந்த பின்னாடி என்ன பண்ண போறோம், நம்மள அடைய விடாம தடுத்துட்டு இருக்கிறது கர்மங்கள். இது வரைக்கும் ஜடபரதன் பெரிய உபதேசமே பண்றான் ரகுகுணன் ராஜாக்கு. ரகுகுணன் ராஜாக்கு இப்பதான் விஷயங்கள்லாம் புரிஞ்சு நேர ஜடபரதர் காலிலேயே விழுந்து ரகுகுணன் சொல்றாராம், உள்ள இருக்கிற மகரிஷி இடத்துல போய் வாங்க வேண்டிய உபதேசத்தை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் வாங்கிட்டேன், என்னன்னு நான் புரிஞ்சுனுட்டேன், இந்த அகங்கார மமக்காரம் எல்லாம் ஒழிஞ்சுது, தன்யோஸ்மின்னா இந்த நான் 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 வளர்த்தே தான் நமக்கு அகங்காரம் வருது, எல்லாம் நான் தான், பூமியே நான் தான் தாங்குறேன் அப்படின்ற ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம், ஒரு மமக்காரம் எல்லாம் ஏறது. அதனால இந்த அகங்காரம் மமக்காரம் ரெண்டும் அழியணும்னா நமக்குள்ள இருக்கிற அஜ்ஞானம் நீங்கணும். அதனால்தான் பாகவத மகாத்மியத்தை சொல்றச்சே அஜ்ஞான துவாந்த்வ வித்வம் சகோடி சூரிய சமப்பிரப சூதாக்கியாகி கதாசாரம் மம கருணரசாயனம்னு சொல்றது. இந்த ஸ்ரீமத் பாகவதம் எப்படி இருக்குன்னு கேட்டா கோட்டி சூரிய பிரகாச நாட்டம் இருக்காது. யாருக்குன்னா அஜ்ஞானத்தினாலே, இக்னரன்ஸ்னால அவளுடைய பார்வையை இழந்தவர்களுக்கு. எதுல இழந்திருக்கா? அஜ்ஞானம் எங்க இருக்கு? சம்சார சாகரத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல அஜ்ஞானம் தான் இருக்கு. ஞானத்தை ஆச்சாரங்கள்ட்ட போய் தான் நம்ம இதுக்கு மேற்படி நம்ம போய் கத்துண்டு விஷயங்களை தேர்ச்சுண்டு நம்மளால ஆன மட்டும் பிரயத்னப்பட்டு எம்பெருமான் கிருப்பையில ஆச்சாரியன் கிருப்பையில ஞானத்தை சேர்க்க போறோம். அதனால அஜ்ஞானம் நிரம்பி இருக்கிற சம்சார சாகரத்திலே அஜ்ஞானத்தினாலே ஒருவன் பார்வை இழந்திருந்தால் அந்த குருடனுக்கு கோட்டி சூரிய பிரகாசமாக திரண்டு இந்த பாகவதமானது அவளுக்கு பார்வையை கொடுக்கும் அப்படின்னு பாகவத மகாத்மியம் எடுத்து சொல்றது. அதனால இந்த இடத்துல பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னா இந்த அஜ்ஞானத்தினால வரக்கூடிய வெளிப்பாடுதான் அகங்காரம் மமக்காரமும். அது ரெண்டும் படுத்துனா நான் சாப்பிட்டேன் நான் தூங்கினேன்னு சொல்ல மாட்டோம். ஏதோ பெருமாள் இன்னைக்கு இதுதான் கொடுத்துருக்காரு நியமத்துல, இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். யாரா நன்னா இருக்கியான்னு கேட்டா, ஓ எனக்கு என்ன நான் நன்னா இருக்கேன், நீங்க நன்னா இல்ல, உங்களை பெருமாளும் தாயாரும் ஆச்சரணை சேர்ந்து நன்னா வச்சுட்டு இருக்கா. நம்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நன்னா இருக்கணும்னா வாய்ப்பே கிடையாது. பாதி பேர் நன்னா இருக்க மாட்டோம். பெருமாள் தாயார் ஆச்சாரிய வள்ளல்கள் இருந்துட்டு நம்மள எதுவும் நன்னா வச்சுட்டு இருக்கான்னு தான் பதில் சொல்லணும். கள்ளச்சகடம் நம்ம ஆச்சாரியர்கள் நம்மள கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்காளே, கலக்கழிய காலோச்சி அவ கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்றான்னா, கலக்கழிய காலோச்சி நம்ம சரீரத்தை இந்த இந்திரியங்கள் தன் இஷ்டத்துக்கு இழுத்துன்னு போகாதபடிக்கு இந்த ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் நல்லா பார்த்து விடுறா. அவ எதை கண்ட்ரோல் பண்றான்னா நம்மள கண்ட்ரோல் பண்ணல, நமக்குள்ள இருக்கிற இந்திரியங்களை மெயினா கண்ட்ரோல் பண்றா. கண்ட்ரோல் பண்ணி அவ என்ன பண்றா, தன் வசத்தை இந்திரியங்களை எடுத்துன்னு போகும்படிக்கு பண்ணி விடுறா. அதனால அவளுடைய ஹிருதயத்துல இருக்கிற அந்த இந்திரியங்களை எல்லாத்தையும், ஹிருதயத்துல இருக்கிற அந்தர்யாமி அவள் இடத்துல இருக்கிற இந்திரியங்கள் எல்லாத்தையும் மேற்படி அவனுடைய வசத்தை கொண்டு வரணும்னா ஆச்சாரிய வள்ளல்கள் நிச்சயம் அனுகிரகம் பண்ண வேணும். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணி உபதேசங்கள் எல்லாம் பண்ணி எல்லா இந்திரியங்களும் நம்ம பேச்சு கேட்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணிவிடுற. அதனால வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த அப்படின்னு அடுத்த அர்த்தம் வருது. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்துன்னு சொல்லிட்டா இந்த ஆச்சாரியர்கள் அவளுக்கு இந்த சம்சார தாபங்கள்ல மறுபடியும் மறுபடியும் உழலும் அப்படின்ற ஆசையே கிடையாது. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை அப்படின்னா நம்மள மோட்ச மார்க்கத்துக்கு எடுத்துட்டு போறா. ஆச்சார அனுஷ்டானத்துக்கு வித்தாக இருக்கக்கூடியவர்கள், பீஜம் அவ்யயம், பீஜம் அப்படி இருக்கக்கூடியவர்கள், விதையாக இருக்கக்கூடியவர்கள் உள்ளத்தில் கொண்டு அவளை தியானித்து முனிவர்களும் யோகிகளும். முனிவர்களும் யோகிகளும்னு சொன்னா என்ன விஷயம்னா,
உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஆச்சாரர்களை தியானம் பண்ணும். முனிவர்களும் யோகிகளும்னு சொல்றச்சே ரெண்டு விதமான பிரபன்னர்கள் மெல்ல எழுந்து அவளுடைய இந்த இயலாமைகளை எல்லாம் புரிந்து கொண்டு பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க கூடியவர்கள். பக்தி யோகம் ஒரு சில பிரபன்னர்களால மட்டும்தான் நிஷ்டிக்க முடியும். பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம்னு 3 இருக்கு. இந்த கர்மயோகம் ஞான யோகம் மட்டும் எப்படின்னா, இந்த பிறவில நான் 60% முடிச்சுட்டேன்னா அடுத்த பிறவில மறுபடியும் 0ல என்ன ஆரம்பிக்கணும். இதே பக்தி யோகம்னா இந்த பிறவில நான் 60% முடிச்சுட்டேன்னா அடுத்த பிறவில 61வது சதவீதத்துல இருந்து ஆரம்பிச்சா போதும். அதனால இந்த பக்தி யோகம் அனுஷ்டிக்க கூடியவர்களுக்கு நிறைய நியமங்கள் யமங்கள் எல்லாம் உண்டு. ஒரு சில பிரபன்னர்களால மட்டும்தான் அந்த பக்தி யோகத்தை கடைபிடிச்சு எம்பெருமானை மோட்சத்தை அடைய முடியும். அதே மாதிரி கர்மயோகம் ஞான யோகம், இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் எத்தனை பிறவி ஆகுமோ தெரியாது முடிக்கிறதுக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு சில பிரபன்னர்கள் எல்லாம் அனுஷ்டிச்சு எம்பெருமான அடையறா. ஒரு சில பேர் என்ன பண்ணுவா, நேரடியாக என்ன பண்றா, அவருடைய இயலாமைகளை எல்லாம் புரிஞ்சுட்டு பக்தி யோகம் போன்ற யோகங்கள் எல்லாத்தையும் அனுஷ்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரபத்தி பண்ணிடுறா ஒண்ணு. அதனால ஹரி என்ற பேரரவம், ஹரி என்ற பேரரவம்னா அதை எம்பெருமானை அணுகி அவனிடத்தில் உறக்க என்னுடைய பாப்பங்கள் புண்ணியங்கள் இரண்டையுமே நீ அழித்து அது. ஏன்னா அந்த ரெண்டுமே சம்சார தாபங்களுக்கு ஒரு விதையா இருந்துருக்கு. அதே நீ அழித்து எனக்கு மோட்சத்தை அனுகிரகிக்க வேண்டும். இது நாம எப்படி சொல்லணும்னா, நேரடியா எம்பெருமான்கிட்ட போகாம ஆச்சாரியன்ட்ட போய் இந்த மாதிரி தேவள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணி மோட்ச மார்க்கத்தை காண்பிக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணினா போறோம். அவளே சரணாகதி எல்லாம் செய்து வைத்து உபதேசங்கள் காலக்ஷேபங்கள் இத்தியாதிகள்லாம் செய்து வைத்து நம்மள மோட்ச மார்க்கத்துல அனுப்பிடுவா. உள்ளம் புகுந்து அந்த ஆர்த்தநாதம் பிரபன்னர்களோடது இருக்கே. ஆர்த்தநாதம்னா என்ன, அழுக. இதுக்கு மேல சம்சார தாபங்கள் தாங்க முடியல, இந்த சம்சாரத்தை மேற்கொண்டு என்னால ஏத்துக்க முடியல, இதுக்கு மேல நான் வாழ முடியாது, தயவு செஞ்சு அனுகிரகிங்கோ அப்படின்னு பிரபன்னர்கள் குறுக்கக்கூடிய இந்த கூக்குரல், அந்த அழுகையானது ஆச்சாரியர்கள் செவிகள்ல எட்டி ஹிருதயங்களை போய் சேரறது. உள்ளம் புகுந்து குளிர்ந்து அந்த சப்தமானது ஹரியினுடைய ஹிருதயத்துக்குள்ள போறது. ஹரி யாரு, சாக்ஷாத் ஆச்சாரியன். ஆச்சாரியன் யாரு, சாக்ஷாத் ஹரிஹி. அதனால ஆச்சாரியர்கள் ஹிருதயத்தை போய் எட்டுறது, எட்டி அவள் சந்தோஷம் ஏற்பட்டு அந்த அனுபவம் அந்த ஆச்சாரியன் எம்பெருமானிடத்தில் கேட்டானே அவரோட ஆச்சாரியர்கள் இடத்தில் காலக்ஷேப விஷயங்களாக அனுபவிச்சிரோ இல்லையோ, இது எல்லாத்தையும் நமக்கு எடுத்துரைத்து நம்மள மோட்சத்தின் மார்க்கத்துல எடுத்துரைக்க போறா. அந்த அனுகிரகம், அதாவது ஆச்சாரியனோட ஹிருதயத்துல போய் விழுந்த அந்த அனுக்ஷணத்துல ஒரு சந்தோஷப்படுறாரே, அதுதான் நமக்கு பிரசாத விசிஷ்டனா அவரை மாத்திருக்கு. அதனால மேற்படி ஆச்சாரிய உபதேசங்கள்லாம் காலக்ஷேபங்கள் உபன்யாசங்கள்லாம் அட்டன் பண்ணி மேற்படி ஆச்சாரியர் நம்மள மோட்ச மார்க்கத்துல இழுத்துட்டு போறார். இந்த விஷயங்கள் எல்லாம் உன் காதுகள்ல விழலியா ஸ்திரீயே, எழுந்திருந்து எங்களுடைய நோம்பில் நீயும் கலந்து கொள்ளவும் அப்படின்னு ஆண்டாள் அந்த இன்னொரு ஸ்திரீயை எழுப்புறா. மேற்படி 7ஆம் பாசுரத்துக்கு உண்டான அர்த்தத்தை நாளைய தினம் நாம் அனுபவிப்போம். புள்ளும் சிலம்பினக்கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரர்வம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கு காலோச்சி வெள்ளத்தெருவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.